காஷ்மீரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் செயலால் நெகிழ்ச்சி. அதாவது நம்ம எல்லாருமே பார்த்தோம், காஷ்மீர் தாக்குதலில் பல உயிர்கள் நம்ம இழக்கப்பட்டிருக்கோம். நாட்டில் மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்க நிலையில் அங்கே அந்த பாதிப்பு ஏற்பட்ட இடத்துல அங்கே வந்து சுற்றுலா பயணிகளை மீட்டெடுத்தது யாருன்னா அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் தான். அது வந்து குறிப்பாக காஷ்மீர் மக்கள். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது, அந்த காஷ்மீர் மக்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுறாங்க. வட மாநில பல இடத்துல அப்புறப்படுத்தப்படுறாங்க, அடித்து துன்புறுத்தப்படுறாங்க. அந்த நிலையில் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, அங்கே வந்து பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளை இலவசமாக விமான நிலையங்களுக்கும் ரயில் நிலையங்களுக்கும் அங்கே இருக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் வேன் ஓட்டுநர்கள்லாம் கூட்டு போய் விடுறாங்க. அங்கே எல்லாமே இலவசமாக ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தர்கா கொண்டு எல்லாத்தையுமே இந்த ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தங்களோட வீடுகளில் வந்து அவங்களை தங்க வச்சது எல்லா பாதுகாப்பு கொடுத்ததும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தான், அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரிய மக்கள் தான். இப்போ இந்த நிலையில் இது இப்படி ஒரு மனிதநேயம் அங்கே வந்து மேலோங்கி இருக்குது. தீவிரவாதின்னு ஒரு பக்கம் சொல்லி அவங்களை வந்து இந்த இடத்துல முத்திர குத்திருந்தாலும் அவங்களோட மனிதநேயங்கிறது அங்கே ஓயலை அப்படிங்கிறது தான் இங்கே நிரூபிச்சிருக்கு. இதை குறித்து உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.